பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 2 முக்கியமான சூறாவை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான சூறா. ஆனா சைத்தான் என்ன பண்ணிட்டான், மனுஷனுக்கு மறதியை கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டான். இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக மறைச்சு வச்சுட்டான். இன்னைக்கும் குர்ஆன்ல இருக்கு. ஆனா இந்த நாள்ல நம்ம ஓதணும் அப்படிங்கக்கூடிய சுன்னத்தை மட்டும் அவன் என்ன பண்ணிட்டான், மறக்கடிச்சிட்டான். அந்த 2 சூறா என்னன்னு பாத்தீங்கன்னா சூரா தஹ்ர், சூரா சஜ்தா. ஏன் அந்த 2 சூறா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த 2 சூறாலையும் மறுமையை பத்தி நினைவுபடுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த நாள் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை நினைவுபடுத்தின நாளாக இருக்குது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சஹாபாக்கள்கிட்ட இந்த 2 சூறாவையும் நினைவுபடுத்துவாங்களாமா. நினைவுபடுத்துறதுன்னா என்னது, ஓதி காட்டுறதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க ஓதி காட்டல, இந்த சூறால என்ன இருக்குது அப்படிங்கறதை பத்தி பேசியிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அந்த பேராகிராஃப்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த 2 சூறால என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு நாம பார்க்கும்போது சுருக்கமா நான் சொல்றேன். இதை நீங்க காதுல கேட்டுக்கோங்க. இதை கேட்டுட்டு போய் நீங்க சூறா ஓதணுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நபி அவர்கள் சூறா ஓதுங்கன்னு சொல்ல, பொதுவா இந்த சூறா ஓதுனா உங்களுக்கு நன்மை. ஆனா இந்த அன்னைக்கு இந்த சூறால இருக்கக்கூடிய தப்சீரை காதுல கேட்டாவே உங்களுக்கு நபியுடைய சுன்னத்தாக இருக்கு. அப்போ ஒரு முறை இந்த சூறால என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு அதை நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளணும். இந்த 2 சூறாலையும் அல்லாஹ் ஒத்துமையாக ஒரு விஷயத்தை கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, நான் தானே உங்களை படைச்சேன், ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது? நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்கன்னு கூட உங்களால சொல்ல முடியாது. அதாவது ஒரு துளி நீர்ல இருந்து உங்களை படைத்தோம். அதுக்கப்புறம் நீங்க சொல்ல முடியாத வடிவத்துல இருந்தீங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன பண்ணோம், ரூஹை ஓதுனோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு செவிப்புலன், பார்வைன்னு எல்லாமே கொடுத்தோம். இப்படி படிப்படியா உங்களை படைத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனா ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அல்லாஹுதான் உங்களை படைத்தான் அப்படிங்கறதை நீங்க மறுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த 2 சூறாலையுமே கேட்கிறான். அதே மாதிரி இதே போல என்ன கேட்கறான்னா, நீங்க நன்றி உள்ள அடியார்களாக இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். எதுக்காக சொல்றான்னு பார்க்கும்போது, என்று நீங்க எவ்வளவோ வாங்கிக்கிறீங்க, எல்லாமே நீங்க அனுபவிச்சுக்கிறீங்க, ஆனாலும் எனக்கு நன்றி செலுத்த மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். அப்ப இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் நன்றி செலுத்த சொல்றான் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன பண்றான்னா, சில விஷயங்களை எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு என்ன பண்றான், இதையெல்லாம் நீங்க மறுக்கிறீங்களா, வானத்தை மறுக்கிறீங்களா, பூமியும் மறுக்கிறீங்களா, மழை வர்றதை மறுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அவன் படைத்ததெல்லாம் சொல்லி காட்டுறான். கேட்டுட்டு இப்படி இருந்து கூட ஏன் மறுமையை மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். யாரெல்லாம் மறுமையை மறுக்கிறாங்களோ அவங்களாம் யாரா இருக்காங்க, காஃபிர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹின் மீது நம்பிக்கை இல்லாம மக்கத்து குறைஷினர்கள்லாம் மறுமையை மறுத்தாங்க. அப்ப அல்லாஹ் மறுமை மறுக்கிறவங்களை பத்தி கேட்டுட்டு, நீங்க வரவே வராதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மறுமை கண்டிப்பா வரும். அப்ப நீங்க அவகாசம் கேட்டா நம்ம அவகாசம் கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு அந்த மறுமை நிரந்தரமாக இருக்கும். அதுல நீங்க நரகத்துல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அல்லாஹும், யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ, மறுக்கிறாங்களோ, மறுமையை அல்லாஹுவை மறுக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சில விஷயங்களே சொல்றான். நரகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறதை சொல்றான். உங்களுக்கு அங்க கள்ளி செடி இருக்கும், அதுக்கப்புறம் நெருப்புல உங்களை வாட்டப்படும்னு சொல்லிட்டு நிறைய தண்டனைகளை பத்தி நினைவுபடுத்துறான். அப்படியே மறுபக்கம் யார் அல்லாஹுவை நம்புறாங்களோ, யார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறாங்களோ, யார் அல்லாஹுவின் மீது தக்வாவோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நாம என்ன பண்ணுவோம், சொர்க்கத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு சொர்க்கத்தை விவரிக்கிறான் அல்லாஹ். அந்த சொர்க்கத்தை விவரிக்கும் போது அங்க குழந்தைகள் இருப்பாங்க, கோப்பைகள் இருக்கும், தங்கம் இருக்கும், மரம் இருக்கும், செடி இருக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் விவரிக்கிறான். அப்ப இந்த 2 சூறாவுமே மறுமையுடைய நரகத்தையும் மறுமையுடைய சொர்க்கத்தையும் விவரிக்குது. மறுமையை நம்பினால் சொர்க்கம், நம்பாட்டினா நரகம் அப்படிங்கறதை காட்டுது. அதே மாதிரி அல்லாஹ் தான் படைத்ததை சொல்லி என்ன மறுக்கிறீங்களா நீங்க, நான் கொடுத்ததை நீங்க வாங்கிட்டு கூட எனக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடியதாக இந்த சூறா இருக்கு. இது எதுக்காக பாத்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை நாள்ல நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காமிச்சாங்க. அதாவது இதுல இருக்கக்கூடிய அர்த்தத்தை சொல்லி காமிச்சாங்கன்னு பார்த்தா நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பயுமே நமக்கு தெரியலாம், நம்ம எப்பயுமே அல்லாஹ்தான் வணங்குறோம்னு நம்ம சொல்றோம். அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுறோம், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது ஏன் எனக்கு அல்லாஹ் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறான், அல்லாஹ் பார்த்தா நல்லவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான், கெட்டவங்களுக்கு தான் நல்லது வச்சிருப்பான் அப்படின்லாம் நம்ம என்ன பண்றோம், சில நேரத்துல விரக்தியில பேசுறோம். ஆனா நபி அவர்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இதை சொல்லி 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 நம்மளுடைய வாழ்க்கையே மறுமைக்கானதா அப்படிங்கறதை புரிய வைக்கிறாங்க. என்னதான் நமக்கு ஈமான் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கேட்பது அப்படிங்கிறது மறுமையுடைய அச்சத்தை கொடுக்கும். மறுமைக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை சகிச்சு கொள்ளக்கூடிய தன்மையும் நமக்கு கொடுக்கும். இன்னும் யாரெல்லாம் எல்லா விஷயத்தையும் ஒரு மாதிரி அலட்சியமா, நான் முஸ்லீம்ங்கிறதுனாலதான் இதை பின்பற்றிட்டு இருக்கேன், மத்தபடி எனக்கு இது மேல பெரிய ஈடுபாடு இல்ல, நம்பிக்கை இல்லைன்னு இருக்காங்களோ
அவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கறது மூலமாக நம்ம சரியான மார்க்கத்துலதான் இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஈடுபாடும் வர்றதுக்கு காரணமா இருக்கும். இந்த 2 சூறாவுடைய தப்சீரை தான் அவங்க சொன்னாங்க. இததான் சைத்தான் வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, உள்ளுணர்வு ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருந்தான். இன்னைக்கு இதை நீங்க காதுல கேட்டிருக்கீங்க. முடிஞ்சா இந்த 2 சூறாவுடைய தப்சீரை வந்து இல்ல தர்ஜுமாவை வந்து குரான்ல போய் தமிழ்ல படிச்சு பாருங்க, இன்னும் சிறப்பாக உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.